மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இந்த வீக் நம்ம பாத்துக்கிட்டு இருக்க அந்த ஃபார் எவர் லவ் அப்படிங்கிற டிராமாவோட பார்ட் 2 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். பார்ட் 1 பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இந்த டிராமாவோட எல்லா எபிசோடும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சோ வாங்க गाइस, நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். நேத்து நம்ம ஹீரோவை நம்பலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப குழப்பத்துல இருப்பாளா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவன் அப்படியே அவனோட ரூம்ல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருப்பானா. அப்ப அந்த இடத்துக்கு அவனோட ஃப்ரெண்டு மோ வருவான். அவன் வந்து இப்ப நம்ம ஹீரோ கிட்ட, என்னடா உனக்கு அடிபட்டிருக்குன்னு கேள்விப்பட்டேன், எனக்கு எதுவுமே சரியா படல, நீ ரிவெஞ்ச் எடுக்கிறேன்ட்டு அவ கூட சுத்திக்கிட்டு அவளை காப்பாத்துறங்கிற பேர்ல உன் உயிரை இழந்துராது. அது மட்டும் இல்லாம இவளை ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னாடி காப்பாத்த போய் தான் உனக்கு வயித்துல ஒரு பெரிய அடி வேற பட்டுச்சு. இவ பக்கத்துல நீ இருந்தாவே உனக்கு ராசி இல்லடா. இப்ப கூட ஒன்னும் பிரச்சனை இல்ல, வா இங்க இருந்து நம்ம போயிருவோம் அப்படிங்கிற மாதிரி அவன் ஃப்ரெண்டு கூப்பிடுவான். சோ இதுல இருந்து ஒரு விஷயம் நல்லா தெரியுது, நம்ம ஹீரோ 2 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஹீரோயினை ஏதோ ஒரு ஆபத்துல இருந்து காப்பாத்திருக்கான். இப்படி இவங்க 2 பேரும் இங்க பேசிக்கிட்டு இருக்க அதே நேரத்துல நம்ம ஹீரோயின் இந்த ரூம்குள்ள வந்துருவா. அவ அப்படியே உள்ள ஏதோ பேசுற சத்தம் கேட்டுச்சு, யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த அப்படிங்கிற மாதிரி கேட்பாளா. நம்ம ஹீரோ, சேச்சே ஒண்ணு இல்ல, சும்மா போன்ல தான் பேசினேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க எதுக்கு இந்நேரம் இங்க வந்திருக்கீங்க, சரி வாங்க உங்களோட ரூமுக்கு போவோம் அப்படின்ட்டு இப்ப நைஸா அவளோட ரூம் கூட்டு போயிருவான். ஆனா இவங்க 2 பேரும் அங்க இருந்து போனக்கு அடுத்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் அந்த மோ அப்படியே இதுக்கு மேலயும் இவன் இங்க இருந்தானா இவனோட உயிருக்கு ஆபத்து, நம்ம தான் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ யோசித்துக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாளா. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு வேலைக்காரி வந்து, உங்க அப்பாவோட இறுதி சடங்கு பண்றதுக்காக சான் சில ஆட்களை கூட்டு வந்திருக்காரு, அதனால உங்களை முன்னாடி வர சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி அந்த வேலைக்காரி வந்து சொல்லுவா. இதை கேட்டனையும் நம்ம ஹீரோயினோட மூஞ்சி அப்படியே மாறிடுமா. அதுக்கடுத்து இப்ப மெயின் ஹால்ல தான் காட்டுவாங்க. அந்த இடத்துல புதுசா 2-3 பேர் வந்து இந்த இறுதி சடங்கை எப்படிலாம் நடத்தலாம், இவங்க அப்பாவை எங்க புதைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்களா. இப்போ இந்த சான் நம்ம ஹீரோயின் கிட்ட, என்ன மன்னிச்சிருலின், உன்கிட்ட கேட்காம நான் உங்க அப்பாவோட இறுதி சடங்கோட ப்ராசஸ ஆரம்பிச்சிட்டேன். நீ அந்த கொலகாரனை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக உங்க அப்பாவை நீ மார்ச்சரிலேயே வச்சிருக்க, அது அவர் கொடுக்கற மரியாதை மாதிரியே இருக்காது. இப்படியே போச்சுன்னா அவரோட உடம்பும் கொஞ்சம் கொஞ்சமா அழுக ஆரம்பிச்சிடும். அதனாலதான் நான் வேகமா இந்த இறுதி சடங்கை நடத்துறதுல குறியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். அதுக்கு நம்ம ஹீரோயினும், இதெல்லாம் எனக்காக தானே பண்ற, புரியுது, பெருசா அதை பத்தி எனக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இதை கேட்டனையும் அந்த சானுக்கு அப்படி செம சந்தோஷமா இருக்கும். அதுக்கடுத்து அப்படியே இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட, சரி உங்க அப்பாவோட இறுதி சடங்குலாம் முடிஞ்சனையும் நம்மளோட லாயரை வர சொல்லுவோம், அடுத்து உங்க அப்பாவோட உயிர்ல என்ன எழுதி இருக்குன்ட்டு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான். அதுக்கடுத்து அன்னைக்கு நைட்டு தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க அப்பாவை அடக்கம் பண்ணிட்டு வந்த கடுத்து அவரை நினைச்சு அப்படி அழுதுகிட்டே இருப்பாளா. இப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வருவான். மேடம், நீங்க மதியானத்துல இருந்து எதுவுமே சாப்பிடல, அது உங்க ஹெல்த்துக்கு நல்லதே இல்ல, இந்த சூப் ஏன்னு குடிங்க அப்படிங்கிற மாதிரி சூப் வந்து கொடுப்பான். அதுக்கு நம்ம ஹீரோயின் பட்டுன்ட்டு, ஒருத்தவங்கள நம்ம இழக்கிறதோட வழி உனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாளா. அதுக்கு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி சோகமா, எனக்கே அந்த வழியை பத்தி தெரியாம இருக்க போகுது, ஏன்னா எங்க அப்பா இறந்தப்ப இந்த மாதிரி இருந்த எல்லா இறுதி சடங்கையும் நானா தானே செஞ்சேன், அந்த வழி இப்ப நீங்க அனுபவிக்கிற வழியோட ரொம்ப பெருசு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவானா. அதுக்கு அடுத்துதான் நம்ம ஹீரோனுக்கு ரியலைஸ் ஆகும், ஐயோ நம்ம டக்குன்ட்டு அவசரப்பட்டு இப்படி ஒரு வார்த்தையை விட்டுட்டோமே அப்படிங்கிற மாதிரி. அதுக்கடுத்து அவளும், ஐயோ சாரி, நான் அந்த மாதிரி மீன் பண்ணல, பட் இருந்தாலும் உங்க அப்பா இறந்தப்ப உனக்கும் இந்த மாதிரி தானே கஷ்டமா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாளா. அப்பதான் நம்ம ஹீரோ அவனோட வாழ்க்கையில நடந்ததை பத்தி சொல்லுவான். எங்க அப்பா வேதனையோட தான் செத்தாரு, ஆனா செத்தக்கடுத்தும் அவருக்கு எந்த ஒரு நிம்மதியும் இல்ல, அவருக்கு கடன் கொடுத்த எல்லாருமே எங்க அப்பாவோட கல்லறையை வந்து இடிக்க ரெடியா இருந்தாங்க. இதெல்லாம் ஒரு சின்ன பையனா இருந்து பார்த்த எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. கடைசியில அங்க இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் நான் நீல் டவுன் பண்ணி எங்க அப்பாவோட கல்லறையை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி கெஞ்சினேன். அந்த நாளை என்னால மறக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இவன் ரொம்ப சுகமா சொல்லுவானா. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோயின், உங்க அப்பா எதனால இறந்து போனாரு அப்படிங்கிற மாதிரி கேட்பாளா. இதை இவ கேட்டனையுமே நம்ம ஹீரோ அப்படியே குட்டியா ஒரு பிளாஷ்பேக் ஒன்று யோசித்து பார்ப்பான். என்னன்னா இவங்க ஒரு பெரிய பணக்காரங்களா தான் இருந்திருப்பாங்க, அது மட்டும் இல்லாம குவின்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு கம்பெனி இருந்திருக்கும். இவங்க அப்பா ஒரு பெரிய அமௌண்ட்டை இவரோட ஃப்ரெண்டு கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணிருப்பாரு. ஆனா அந்த ஃப்ரெண்டு இவங்க அப்பாவை ஏமாத்தி இவரோட கம்பெனியவே திவாலாக்கி விட்டுருப்பாரு. அந்த சோகம் தாங்க முடியாம இவங்க அப்பா சூசைட் பண்ணிருப்பாரு. இதெல்லாம் நம்ம ஹீரோ இப்ப அப்படியே யோசித்து பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட, சரி விடுங்க, எங்களோட ஃபேமிலி கதையெல்லாம் எதுக்கு உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி எதுவுமே சொல்லாம அந்த பேச்சை அப்படியே முடிச்சிருவான். அதுக்கடுத்து இவன் கொண்டு வந்த சூப்பர் நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்து, இதை குடிங்க அப்படிங்கிற மாதிரி கம்பல் பண்ணுவானா. நம்ம ஹீரோயினும் அப்படியே அழுதுகிட்டே அதை குடிச்சுக்கிட்டு இருப்பா. இதெல்லாம் பாக்குறதுக்கு நம்ம ஹீரோக்கு ரொம்ப பாவமா இருக்கும். ஆனா இந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு ஒரு சந்தேகம் வரும், இந்த சான் எதுக்கு இவங்க அப்பாவோட இறுதி சடங்கை நடத்துறதுல அவ்வளவு குறியா இருக்கான், ஒருவேளை இவங்க அப்பாவோட சாவுக்கும் அவனுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி இவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே ரிலாக்ஸா உட்காந்து டீ குடிச்சுக்கிட்டு இருப்பாளா. அப்ப அவளோட
அவளோட வேலைக்காரி இவகிட்ட வந்து, மேடம் வெளியே யாரோ ஒரு ஆளு உங்ககிட்ட இந்த பென்டிரைவை கொடுக்க சொன்னாரு, அது மட்டும் இல்லாம மோ நீங்க நினைக்கிற ஆளே இல்ல அப்படிங்கிற மாதிரி வேற சொல்லிட்டு போனாங்க. இத பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கணும்னா இந்த பென்டிரைவ்ல இருக்க டீடைல்ஸ பார்க்க சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த வேலைக்காரி சொல்லுவா. ஆக்சுவலி மோங்கிறது இப்ப நம்ம ஹீரோ பாடி கார்டா இருக்கான்ல, அப்பாவை யூஸ் பண்ற பேரு. சோ இதனால நம்ம ஹீரோயின் இந்த பென்டிரைவ்ல அப்படி என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ட்டு அவளோட ஃப்ரெண்டு கிட்ட இந்த பென்டிரைவை கொடுத்து இதுல என்ன இருக்குன்னு பார்த்து சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்பா. இப்போ அடுத்து அந்த பென்டிரைவை போட்டு பார்த்தா அதுல குவின் அப்படிங்கிற ஒரு ஆளை பத்தின சில இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அவனோட ஹைட்டு, வெயிட், அவன் என்னென்ன படிச்சிருக்கான், அது மட்டும் இல்லாம அவனுக்கு இடுப்பு கிட்ட ஒரு பெரிய தையல் போட்ட காயம் வேற இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய டீடைல்ஸ் அதுல இருக்குமா. இதெல்லாம் கேட்டோன்னே நம்ம ஹீரோன் அப்படியே அவனோட போட்டோ ஏதோ அதுல இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அந்த ஃப்ரெண்ட் அப்படி செக் பண்ணி பார்த்தா வெறும் நார்மல் டீடைல்ஸ் மட்டும் தான் இருக்கும், போட்டோ இருந்திருக்காது. சோ இப்போ இதெல்லாம் கேட்டக்கடுத்து நம்ம ஹீரோன் அப்படி ரொம்ப குழம்பி போய் உட்காந்து யோசித்துக்கிட்டு இருப்பா. அப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வருவானா. அவன் வந்தனையும் நம்ம ஹீரோயின் அப்படியே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு, நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் குடிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. நம்ம ஹீரோ முடியாதுன்னு தான் சொல்லுவான். ஆனா இந்த பொண்ணா எப்படியோ நம்ம ஹீரோவை கம்பல் பண்ணி ஒரு 4-5 பெக்கு போட வச்சிருவா. அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா நம்ம ஹீரோ அப்படியே மட்டையாய் போய் படுத்திருப்பானா. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் மெதுவா இவனோட பக்கத்துல வருவா. என்னன்னா இன்னைக்கு அந்த பென்டிரைவ்ல இருந்த இன்ஃபர்மேஷன் படி குவின்னுங்கிற ஆளுக்கு இடுப்பு கிட்ட ஏதோ சர்ஜரி பண்ண ஒரு தழும்பு இருக்கணும். அதை செக் பண்றதுக்காக தான் இவனை இப்ப மட்டையாக்கி இருப்பா. அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே நம்ம ஹீரோவோட ஷர்ட்டை கழட்டி அவனுக்கு அந்த தழும்பு இருக்கான்னு சொல்லி தொட்டு தொட்டு பாத்துக்கிட்டு இருப்பாளா. ஆனா நம்ம ஹீரோ இப்ப அப்படியே டக்குன்னு முடிச்சு இவளோட கையை பிடிச்சு இழுக்க ஆரம்பிச்சிருவான். என்னன்னா நம்ம ஹீரோ ஃபுல்லாலாம் மட்டையாகல, அரை போதையில தான் இருக்கான். இப்ப அப்படியே நம்ம ஹீரோ என்ன மேடம் என்ன குடிக்க வச்சு என்கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். நம்ம ஹீரோயின் ரொம்ப ஆசைதான், நான் இதெல்லாம் பண்ணதுக்கு காரணமே வேற ஒரு ரீசன் தான், நீ உண்மையை சொல்லு, உன் பேரு மோ இல்ல தானே, நீ குவின் தானே அப்படிங்கிற மாதிரி இவ கேட்பா. இவ இப்ப இப்படி கேட்டோனையும் நம்ம ஹீரோ அப்படியே ஷாக் ஆகி நீங்க என்ன பத்தி எனக்கே தெரியாம என்னோட டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு இவளும் நான் எதுக்கு உன்னோட டீடைல்ஸ் பத்தி எல்லாம் தேடி அலையணும், யாரோ ஒருத்தன் அவனாவே உன்னை பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான், அதுல இருந்த டீடைல்ஸ் படி உன்னோட இடுப்பு கிட்ட ஒரு பெரிய தழும்பு இருந்தே அதை செக் பண்றதுக்கு தான் நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. இப்போ அப்படியே டக்குன்ட்டு நம்ம ஹீரோ ஆமா நீங்க சந்தேகப்பட்டது கரெக்ட் தான், நான் மோ இல்ல குவின் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. இதுக்கு உடனே நம்ம ஹீரோயின் அப்பனா நீ தான் என்னோட அப்பாவை கொன்னியா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கு அவனும் நான் மோ இல்ல குவின்னு மட்டும் தான் சொன்னேன், ஆனா இதனால நான் உங்க அப்பாவை கொன்னவனா ஆயிரவே மாட்டேன், நான் ஒத்துக்கிறேன், நான் என்னோட பேரை மாத்தி ஃப்ராட் தனம் பண்ணி தான் உங்க வீட்டுக்குள்ள பாடி கார்டா வந்தேன், ஆனா உங்க அப்பாவோட சாவுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல, இதை நீங்க நம்புறதும் நம்பாததும் உங்க இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லுவான். ஆனா இதுக்கு நம்ம ஹீரோயின் எதுவுமே பதில் பேசவே மாட்டாளா. இப்ப அப்படியே உடனே நம்ம ஹீரோ கோவமா இதனால நீங்க என்ன வேலையை விட்டு தூக்கணும்னாலும் தூக்கிக்கோங்க, ஆனா நான் கடைசியா ஒண்ணு சொல்றேன், நீங்க என் மேல இவ்வளவு சந்தேகப்படுறீங்களே உங்க சுத்தி இருக்கிறவங்க மேல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வரலையா, அவங்களை நீங்க ஃபுல்லா நம்புறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். இவன் இப்படி சொல்லிட்டு போனோனையும் நம்ம ஹீரோயின் ரொம்ப குழம்பி போயிருவா. இதுவே இன்னொரு பக்கம் பார்க்கணும், நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்டு கூட தான் போய் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். என்னன்னா அந்த பென்டிரைவை அணைச்சு வச்சதே அந்த ஒரிஜினல் ஆன மோதான் போல. நம்ம ஹீரோ ஏன்டா இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டு இருப்பான். ஆனா அப்பயும் அந்த மோ இதெல்லாம் நான் உன்னோட நல்லதுக்கு தான்டா பண்ணேன், அவ கூட இருக்கிற ஒவ்வொரு டைமுமே உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, எனக்கு தெரிஞ்சு நீ அவகிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றதா உன்னோட வாழ்க்கைக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி இவனோட ஃப்ரெண்டு சொல்லுவான். ஆனால் நம்ம ஹீரோ இதெல்லாம் கேட்கவே மாட்டான். எனக்கு என்னோட உயிரை விட என்னோட குடும்பத்துக்கு உண்மையிலே அப்படி என்னதான் நடந்துச்சுங்கிறதா நான் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும், அதனால அந்த வீட்டுல நான் இருந்துதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கட் அண்ட் ரைட்டா சொல்லிடுவான். இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் எங்க தேடினாலும் நம்ம ஹீரோ இருக்கிற மாதிரியே தெரியாதா. உடனே இப்ப அவளே நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணி இங்க வர வச்சிருவா. இப்ப இந்த இடத்துக்கு வந்தனையும் நம்ம ஹீரோ நீங்க எதுக்கு என்ன கூப்பிட்டீங்கன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும், நேத்து நான் ஏன் உங்ககிட்ட அப்படி பேசினேங்கிறதுக்கான காரணம் தானே, நீங்க ரொம்பலாம் யோசிக்காதீங்க, நான் சொன்னது ஆனா உண்மைதான், உங்களை சுத்தி இருக்கிற யாரையும் நீங்க நம்பாதீங்க, உங்களுக்கு சந்தேகமா இருந்துச்சுன்னா இப்ப நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன், என் கூட உங்களால வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். நம்ம ஹீரோயினுக்கு திடீர்னு இவன் மேல நம்பிக்கை வரும்னு நினைக்கிறேன், அதனால சரி வா போவோம் அப்படிங்கிற மாதிரி கிளம்புவாங்களா. இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே இந்த வேங்குன்னு சொல்லி ஒரு வேலைக்காரியை மீட் பண்ணலாம்னு நினைச்சாங்கல்ல, அந்த லேடியை தான் பார்க்க வந்திருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் அப்படியே அந்த லேடி கிட்ட அன்னைக்கு எங்க அப்பா சாகுறப்ப நம்ம வீட்டுல ஏதாண்டு அன்யூஷுவலா நடக்கிற மாதிரி நீங்க எதுவும் பாத்தீங்களா, எங்க அப்பாவை தவிர்த்து வேற யாரும் அவரோட ரூம்குள்ள இருந்தாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் இவ அந்த வேலைக்காரி கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பாளா. அதுக்கு அந்த வேலைக்காரியும் இல்ல மேடம் அன்னைக்கு உங்க அப்பா மட்டும் தான் தனியா அவர் ரூம்குள்ள வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு, அதுக்கடுத்து திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, கொஞ்ச நேரம் கழிச்சு சான் இருக்கார்ல அவர் தான் ஐயோ ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருந்தாரு, என்னன்னு போய் நான் பார்த்தா உங்க அப்பா அப்படியே மயங்கி கீழே விழுந்திருந்தாரு, அதுக்கடுத்து நானும் உங்க ஃப்ரெண்டு வியும் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணலாம்னு நினைச்சோம், ஆனா அதுக்குள்ள இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லுவாளா. இதெல்லாம் கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் ஷாக் ஆயிருவா. என்னது எங்க அப்பா இறந்து போனப்ப ஷானும்
வியும் அந்த ரூம்லயா இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அந்த லேடியும் ஆமா மேம், அவங்கதான் ஃபர்ஸ்ட் உங்க அப்பா கீழே விழுந்து கிடந்ததே பார்த்தவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இதை கேட்டோடனே நம்ம ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆயிருவா. அன்னைக்கு எங்க அப்பாவோட ரூம்ல இவங்க 2 பேரும் இருந்ததை பத்தி ஏன் என்கிட்ட இவங்க சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி. இப்போ இதை பத்தியே நம்ம ஹீரோயின் ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருப்பாளா. அதனால நேத்து மாதிரியே இன்னைக்கும் நம்ம ஹீரோ போய் மீட் பண்ணி நம்ம 2 பேரும் கொஞ்சம் சரக்கு அடிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவா. ஆனா நம்ம ஹீரோ உஷாரா நீங்க மட்டும் குடிங்க, நான்லாம் குடிக்கல அப்படின்ட்டு அவளுக்கு மட்டும் ஊத்தி கொடுத்துக்கிட்டு இருப்பானா. அப்ப நம்ம லின் அப்படியே புலம்புவா. வியும் சானும் ஏன் இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோ மேடம் உங்களுக்கு சான் மேல 1% கூட சந்தேகம் வரவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. அதுக்கு நம்ம ஹீரோயின் அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவன், அவன் எப்படி நான் சந்தேகப்படுவேன் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்ல. அதுக்கு நம்ம ஹீரோவும் எனக்கு என்னமோ அவரு உங்க அப்பாவோட இறுதி சடங்கை வேகமா நடத்த ட்ரை பண்ணாரு, அப்பே எனக்கு அவர் மேல லைட்டா ஒரு சந்தேகம் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லுவான். ஆனா இப்பவும் நம்ம ஹீரோயின் சேச்சே சான்லாம் கண்டிப்பா எனக்கு அகேன்ஸ்டா எதுவுமே பண்ணவே மாட்டான், ஏன்னா அவனை ரொம்ப லவ் பண்றான். அது மட்டும் இல்லாம ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன அவன் தான் ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாத்தனா, அப்படிப்பட்டவன் எனக்கு கஷ்டம் கொடுக்கற மாதிரி எந்த விஷயத்தையும் செய்யவே மாட்டான் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லுவாளா. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோ 3 வருஷத்துக்கு முன்னாடி சான் தான் உங்களை காப்பாத்தனான்ட்டு நீங்க எப்படி உறுதியா சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் எனக்கு கன்ஃபார்மா தெரியும், ஏன்னா எனக்கு காப்பாத்தின ஆளுக்கு கரெக்டா இடுப்பு கிட்ட ஒரு அடிபட்டுச்சு, அதே மாதிரிதான் சானுக்கும் அந்த காயம் இருக்கு, சோ இதை வச்சு நான் கன்ஃபார்மா சொல்லுவேன் அவன் தான் என்ன காப்பாத்தினா அப்படிங்கிற மாதிரி இவ கன்ஃபார்மா சொல்லுவா. அதுக்கடுத்து இங்க அப்படியே சீன் கட் பண்ணி நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காட்டுவாங்களா. நம்ம ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்ட் விய தேடி அவளோட ரூமுக்கு வருவா. ஆனா அங்க பார்த்தா இந்த சான் பயலும் அதே ரூம்ல தான் இருப்பான். உடனே இவன் இருக்கிறது நம்ம ஹீரோயினுக்கு தெரியக்கூடாதுன்ட்டு அவன் அப்படி ஓரமா போய் ஒளிஞ்சு நின்னுக்குவான். ஆனாலும் நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கும், வி உன்னை தவிர்த்து இந்த ரூம்ல யாரும் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பா. ஆனா இவங்க 2 பேரும் சேர்ந்துதானே இந்த ஃப்ராடத்தனத்தெல்லாம் பண்றாங்க. அதனால அவளும் அப்படியே சேச்சே இந்நேரத்துல யார் ஏ ரூம்ல இருக்க போறா, அதெல்லாம் இருக்கட்டும் நீ எதுக்கு இங்க வந்த அப்படிங்கிற மாதிரி பேச்ச மாத்துவா. அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் எதுக்கு இங்க வந்திருக்கேன் அப்படிங்கிற ரீசனை சொல்லுவா. என்னன்னா அன்னைக்கு இவங்க அப்பாவோட ரூம்ல இருந்து ஒரு சீக்கிரட்டான ஒரு கேமரா எடுத்திருப்பாங்கல்ல, அதோட மெமரி கார்டை தான் கேட்கறதுக்காக இவங்க வந்திருப்பா. ஆனா இந்த விஷயம் தெரிஞ்சனையும் அந்த சான் அப்படியே சிக்னல் கொடுப்பான், அதை மட்டும் கொடுத்துறாத அப்படிங்கிற மாதிரி. உடனே இந்த வியும் அச்சோ அன்னைக்கே அதை நம்ம செக் பண்ணி பார்த்தோம்ல, அதுல நம்மளுக்கு தேவைப்படுற மாதிரி எந்த ஒரு டீடைல்ஸும் இல்லாதனால அதை நான் கீழே போட்டுட்டேனே அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டா சொல்லுவா. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோனுக்கு செம கடுப்பாகும். ஆனாலும் ஃப்ரெண்டா போயிட்டாலே அப்படிங்கிற மாதிரி சரி விடு அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பலான்ட்டு எந்திரிப்பாளா. கரெக்டா அந்த சான் மேல மோதிர மாதிரி போயிருவா. ஆனா நடுவுல அந்த வி டக்குன்ட்டு இவளோட கையை பிடிச்சிட்டு நான் உன்னை கூட்டு போறேன் இந்த சைடு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லி வேற பக்கம் இவளை கூட்டு போயிருவா. இந்த சீன்லாம் பாக்குறப்ப பாவண்டா அந்த பொண்ணு, கண்ணு தெரியாத பொண்ணு இப்படி இல்லாம ஏமாத்துவீங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் போனக்கு அடுத்து இவங்க 2 பேரும் நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப அந்த வி கேப்பா இவ என்ன திடீர்னு வந்து அந்த மெமரி கார்டை கேக்குறா, ஒருவேளை நம்ம மேல எதுவும் சந்தேகம் வந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. அப்பதான் அந்த வி பொண்ணுக்கு அந்த பென்ட்ரைவ் பத்தி ஞாபகம் வரும். இப்ப உடனே அந்த விஷயத்த சான் கிட்ட சொல்லுவா. அன்னைக்கு இவ ஒரு பென்ட்ரைவ் வந்து என்கிட்ட கொடுத்தா, அதுல குவின்னுட்டு ஒரு ஆளை பத்தின டீடைல்ஸ் இருந்துச்சு, அதுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி இவ கேட்பாளா. இதை கேட்டோன்னே அந்த சான் ஒரு மாதிரி ஷாக் ஆயிருவான். என்னது குவின்னா, உனக்கு இந்த குவின்னுங்கிற பேர் ஞாபகம் இல்லையா, நம்ம அந்த குவின்ன தானே லின்னோட அப்பா சாகர அன்னைக்கு அவரோட உயிரை மாத்தி வைக்கிறதுக்காக ஒரு ஆளை செட் பண்ணிருந்தோம்ல, அவன் தான் அந்த குவின் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லுவான். அது மட்டும் இல்லாம நான் அந்த குவின்னு கிட்ட போன்ல மட்டும் தான் பேசியிருக்கேன், அவனை நான் நேர்ல பார்த்ததே இல்ல அப்படிங்கிற மாதிரி இந்த சான் சொல்லுவான். இவங்க 2 பேரும் இப்படி இங்க பேசிக்கிட்டு இருக்க, இதுவே இன்னொரு பக்கம் வெளியே போன நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ ஒரு மாதிரி ரொம்ப கடுப்பா இருப்பா. ஏன் வி சம்பந்தமே இல்லாம நம்ம கிட்ட அந்த மெமரி கார்டை கீழே போட்டேன்ட்டு போய் சொல்லணும், அவ கண்டிப்பா அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயத்த அசால்ட்டா ஹேண்டில் பண்ணவே மாட்டாளே, இதுல ஏதோ இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பாளா. கரெக்டா அண்ணாருன்னு பார்த்து நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துருவான். உடனே இப்ப நம்ம ஹீரோ கிட்ட உனக்கு யாரான்ட்டு ஹேக்கர் ஃப்ரெண்ட் இருக்காங்களா, எனக்கு விஏ பத்தின சில விஷயங்கள் டீப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்ப நம்ம ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேப்பா. அடுத்தபடியே இங்க சீன் கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு தான் காட்டுவாங்களா. இந்த சானும் இந்த வியும் ஏதோ ரொம்ப டீப்பா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. என்னன்னா இந்த குவின்னுங்கிற ஆளை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணி பாத்துருப்பாங்க போல. சோ அப்பதான் இவங்களுக்கு தெரிய வரும், இப்போ இவங்களோட வீட்டுல பாடி கார்டா இருக்கிற ஆள் தான் குவின் அப்படிங்கறதும், அது மட்டும் இல்லாம இவனைத்தான் லின்னோட அப்பாவோட உயிரை மாத்துறதுக்கு செட் பண்ண ஆளும் இவன் தான் அப்படிங்கறது இவங்களுக்கு இப்பதான் ஃபுல்லாவே தெரிய வரும். அது மட்டும் இல்லாம இந்த குவின்னுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி குவின்னு சொல்லி ஓனா ஒரு கம்பெனியும் இருந்திருக்கு, அது ஆனா சில பல ரீசன்னால திவால் ஆயிருச்சு அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் இப்ப கண்டுபிடிச்சிருவாங்க. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் தான் காட்டுவாங்க.
இருக்காங்க. நம்ம ஹீரோயின் விய பத்தி சில இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தால, அதுக்காக இப்ப இவனோட ஃப்ரெண்டு மோவை மீட் பண்றதுக்காக கூட்டு வந்திருப்பானா. இப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே அந்த மோ கிட்ட எனக்கு விய பத்தின சில இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சாகணும், அதுக்காக தான் நான் உங்களை பார்க்க வந்தேன். அது மட்டும் இல்லாம நீங்க தான் உண்மையான மோவாமே, ஆக்சுவலி நீங்க தான் எனக்கு பாடி கார்டா இருந்திருக்கணும். சரி ஓகே, நீங்க அப்பியரன்ஸ்ல எப்படி இருப்பீங்கன்ட்டு எனக்கு தெரியாது, பட் உங்களை தொட்டு பார்த்தா என்னால அது தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்ட்டு இவ கையை எடுத்துட்டு அவனை தொடுறதுக்காக போவாளா. ஆனா இதை பார்த்தனையும் நம்ம ஹீரோ லைட்டா ஜெலஸ் ஆயிருவான். அவன் அப்படியே அந்த கையை பிடிச்சிட்டு நீங்க ஒன்னும் அவனை தொட்டு பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டாம், அவன் எப்போ உங்களை மீட் பண்ண வந்தாலும் நானே அவனை கையோட உங்ககிட்ட வந்து கூட்டு வந்து விட்டுறேன், அதனால அவனோட அப்பியரன்ஸை பத்தினா நீங்க பெருசா கவலைப்பட்டுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி லைட்டா பாசிட்டிவ்னஸ்ல பேசுவான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் அப்படியே ஒரு ஃபைல் அந்த மோ கிட்ட கொடுத்து எனக்கு மெயினா வி கடைசியா என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணிருக்கா, அவ பர்சனலா யார் யாரை கான்டாக்ட் பண்ணிருக்கா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட கேட்டுக்குவா. அதுக்கடுத்து இங்க இவங்க கிட்ட பேசி முடிச்சிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே இப்ப வீட்டுக்கு வருவாங்களா. அங்க பார்த்தா அந்த சான்ஸ் செம்ம கடுப்பா வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஏ லின், என்கிட்ட சொல்லாம நீ எங்க போன அப்படிங்கிற மாதிரி ஃபோர்ஸா கையெல்லாம் பிடிச்சு கேட்பான். இவன் இவ்வளவு ரூடா நடந்துக்கிட்டோனையும் நம்ம ஹீரோக்கு செமையா கடுப்பாயிரும். அவங்க கையை பிடிச்செல்லாம் பேசுறீங்க, அறிவில்ல, அவங்க கையை விடுங்க அப்படிங்கிற மாதிரி தட்டி விடுவான். ஆனா அதுக்கு இந்த ஷானா, இது எங்க ஃபேமிலி மேட்டர், நீ பாடி கார்டு தானே, வெளியே போய் வெயிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வெறப்பா சொல்லுவான். ஆனா நம்ம ஹீரோ இவன் பேச்செல்லாம் மதிக்கவே மாட்டான். ஆனா இப்ப நம்ம ஹீரோயினும் சரி நீ ஃப்ரீயா விடு, நான் இவன் கிட்ட என்னன்னு பேசிக்கிறேன், நீ எனக்காக வெளியே வெயிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. சரின்ட்டு நம்ம ஹீரோவும் அங்கிருந்து இப்ப அப்படியே கிளம்பிடுவானா. இப்போ நம்ம ஹீரோ அங்கிருந்து போன இந்த சான் அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட கத்திக்கிட்டு இருப்பான். நீ என்ன அந்த பாடி கார்டு கூட வெளியே போய் சுத்திட்டு வர, இப்ப மணி என்னன்னு பார்த்தல, அவனை நீ எப்படி ஃபுல்லா நம்பி அவன் கூட போன அப்படிங்கிற மாதிரி இவன் டென்ஷனா கத்துவானா. அதுக்கு நம்ம ஹீரோயினும் எனக்கு கண்ணு தெரியாதுங்கிறதுக்காக நான் இந்த வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்க முடியாது, அது மட்டும் இல்லாம அவன் என்னோட பாடி கார்டு, சோ நான் எங்க போனாலும் அவன் கூட வரத்தான் செய்வான். நீ என்ன இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக இப்படி என் மேல கோவப்படுற, நீ முந்தினா இப்படி இல்லையே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்பாளா. உடனே இந்த சான் அப்படியே ஒரு நடிப்பை போட்டுருவான். அப்படி இல்ல டார்லிங், ஏற்கனவே நிறைய பிரச்சனை, இதுல ஒன்ன வேற ரொம்ப நேரமா காணாமா, அதான் லைட்டா டென்ஷன் ஆயிட்டேன், சரி விடு, நான் பேசினது தப்பு தான், இனிமேல் நீ எங்க போனாலும் என்கிட்ட முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிரு, இப்ப போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அனுப்பிச்சு விட்டுட்டு நம்ம ஹீரோவை தான் மீட் பண்ண போவானா. அதுக்கடுத்து இப்ப இந்த சானோட ரூம்ல நம்ம ஹீரோ, இந்த சான், வி இவங்க 3 பேரும் நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப அந்த சான் அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்து நீ மோ இல்ல குவின்னு தான்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும், சோ உன் நாடகத்தெல்லாம் நிறுத்துறியா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே நான் என் நாடகத்தை நிறுத்துறது இருக்கட்டும், என்னதான் இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒரே டீம் தானே, ஏன்னா லின்னோட அப்பாவும் இறந்துட்டாரு, லின்னுக்கும் கண்ணு தெரியாது, சோ இதெல்லாம் வச்சு பணத்தை ஆட்டைய போடுறதுக்கு தானே 2 பேருமே பிளான் போடுறோம், சோ நம்ம எல்லாரும் ஒரே டீம் தான். ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் புரியல, லின்னோட அப்பா சாகிறதுக்கு முன்னாடி நீ ஏன் அவரோட உயிரை மாத்தணும்னு சொல்லி நினைச்ச, எனக்கு அதுதான் புரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அந்த சான் கிட்ட கேட்பான். அதுக்கு இந்த சானும் அதெல்லாம் உனக்கு தேவையே இல்லாத விஷயம், அதெல்லாம் நீ தலையிட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். ஆனால் நம்ம ஹீரோ அதெல்லாம் அப்படியே பெருசா எடுத்துக்காம அது என்னவோ ஓம் பாடுப்பா, இப்ப நான் சொன்ன மாதிரியே நம்ம எல்லாரும் ஒரே டீம், சோ அவளோட பணத்தை எப்படியான ஆட்டையை போட்டு நீங்க 90% வச்சுக்கோங்க, எனக்கு 10% போதும், அதே மாதிரி நம்மளோட ஏம் வந்து பணத்தை ஆட்டையை போடுறது மட்டும்தான், இதனால அவளுக்கு எந்த ஆபத்தும் இருக்கக்கூடாது, அதுவும் மெயினா இந்த விஷயத்த நான் வீ கிட்ட சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி முறைச்சுக்கிட்டே சொல்லுவான். அதுக்கடுத்து இங்க சீன் கட் பண்ணி இப்ப அப்படியே அடுத்த நாள் தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோ யாரோ ஒரு லேடி கிட்ட பேசிக்கிட்டு இருப்பானா. அந்த லேடி இப்ப அப்படியே ஹூ கம்பெனியோட சிஇஓ உங்களுக்கு அவரோட 51% ஆஃப் ஷேரை கொடுக்கணும்ட்டு ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டே இருந்தாரு, ஆனா நீங்க தான் அதுக்கு ஒத்துக்கவே இல்லை, ஆனா இப்ப அவரு உயிரோட இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினோட அப்பாவை பத்தி இவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப அந்த லேடி நான் கடைசியா ஒரு தடவை கேட்கிறேன், ஹூவோட முன்னாள் சிஇஓ ஆசைப்பட்ட மாதிரி இந்த 51% ஷேரை நீங்களே வச்சுக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி அவ கேட்பா. இப்ப நம்ம ஹீரோ என்ன நினைச்சான்னு தெரியல, இத்தனை நாள் வரைக்கும் வேணாம்னு சொன்னவன் இப்ப டக்குன்ட்டு அந்த ஃபைல்ல சைன் பண்ணி அந்த 51% ஷேரையும் அவனோட தான் ஆக்கிக்குவான். இந்த சீனை பாக்குறப்ப ரொம்ப குழப்பமா இருக்கும், எதுக்கு நம்ம ஹீரோயினோட அப்பா அவனோட 51% ஷேரை இவன் பேர்ல எழுதி வச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோ அவனோட வீட்டுக்கு தான் போவானா. அங்க அவனோட ஃப்ரெண்டு இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டனையும் அப்பாடா எப்படியோ இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகுது, நானும் நீ சொன்ன மாதிரியே அந்த ஹூ கம்பெனி நம்மளை எப்படி எல்லாம் ஏமாத்திருக்காங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் தெளிவா கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன், சோ நம்ம கிட்ட இப்போ ஒரு சாலிட் எவிடன்ஸ் இருக்கு, இதை வச்சே அந்த ஹூ கம்பெனியை நம்ம ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் ஃப்ரெண்டு சொல்லுவான். ஆனா இதெல்லாம் கேட்டாலுமே நம்ம ஹீரோக்கு ஏதோ எங்கேயோ தப்பா இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். ஆனாலும் அந்த மோ இப்ப அப்படியே நீ ரொம்ப எல்லாம் யோசிக்காதடா, அவங்க என்னதான் இருந்தாலும் நம்மள
நமக்கு துரோகம் பண்ணவங்க, நம்ம கிட்ட எல்லா எவிடன்ஸும் இருக்கு. சோ இதெல்லாம் எப்படியாவது நம்ம கோர்ட்ல சப்மிட் பண்ணி அந்த ஹூ கம்பெனியும் சரி அந்த குடும்பத்தையும் சரி ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மோ சொல்லுவானா. ஆனா அதுக்கு இப்ப நம்ம ஹீரோ ஒத்துக்க மாட்டான். இல்ல, எனக்கு ஏதோ தப்பா படுது, நான் இன்னும் இதை டீட்டெயிலா விசாரிக்க போறேன். ஏன்னா இப்ப அந்த ஹூவோட சிஓவும் உயிரோட இல்ல. சோ இது எல்லாமே இப்ப லின்னுக்கு அகேன்ஸ்டா தான் திரும்பும். அவ பாவண்டா, ஏற்கனவே பல பிரச்சனையில இருக்கா. இதுல நம்மளும் முழுசா விசாரிக்காம ஏதாண்டு ஒரு தப்பு பண்ணோம்னா அவளுக்கு தான் அது பிரச்சனையா போய் முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல. ஆனா அதுக்கு அந்த மோ இப்ப அப்படியே சண்டைக்கு வருவான். உனக்கு என்னடா கிறுக்கு பிடிச்சிருச்சா? இப்ப சம்பந்தமே இல்லாம அவளை பத்திலாம் நீ யோசித்துக்கிட்டு இருக்க? நம்மளுக்கு தேவையானது எல்லாமே அந்த குடும்பத்தை பழி வாங்குறது மட்டும்தான். அதுக்கான எவிடன்ஸ் தான் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. அப்புறம் ஏன் நீ தயங்குற? நீ தயங்குறதெல்லாம் பார்த்தா உனக்கு அவ மேல லவ் இருக்கிற மாதிரி தெரியுதே அப்படிங்கிற மாதிரி இந்த மோ சொல்லுவான். ஆனா இது எதுக்குமே நம்ம ஹீரோ ஒழுங்கா பதில் சொல்லாம நான் இன்னும் டீப்பா இன்வெஸ்டிகேட் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். இப்போ இதனால அந்த மோ செமையா கடுப்பாயிருவான். இந்த குவென்னுக்கு அந்த லின் பக்கத்துல இருக்கிற வரைக்கும் மூளை ஒழுங்கா வேலை செய்ய போறதே கிடையாது. நம்ம தான் ஏதான் பண்ணி அந்த லின்னை கொஞ்சம் தள்ளி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவன் ஏதோ ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருப்பான். இப்ப அப்படியே அடுத்த நாள் தான் காட்டுவாங்க. இந்த மோ நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி, நீங்க உங்க ஃப்ரெண்டு விய பத்தி சில டீடைல்ஸ் கேட்டிருந்தீங்கல்ல, அதெல்லாம் நான் கண்டுபிடிச்சிட்டேன், கொஞ்சம் வீட்டுக்கு வெளியே வந்தீங்கன்னா அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இவளை வெளியே கூப்பிடுவான். நம்ம ஹீரோயினும் இவனை நம்பி பக்கத்திலே இருக்கிற ஒரு கார் பார்க்கிங் ஏரியால தான் அப்படியே ரெண்டு பேரும் நடந்துகிட்டே பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப பார்த்தா இந்த கார் பார்க்கிங்ல இவங்களை தவிர்த்து எக்ஸ்ட்ரா 2 பசங்க வேற இருப்பாங்க. இப்போ இந்த பசங்க வந்தனையும் அந்த மூ எதுவுமே சொல்லாம நம்ம ஹீரோயினை மட்டும் இங்க தனியா விட்டுட்டு அப்படியே அந்த இடத்துல இருந்து ஓடிடுவான். இப்போ அங்க வந்த 2 பசங்க நம்ம ஹீரோயின் கிட்ட அப்படியே மிஸ்பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா இது எல்லாத்தையுமே அதே இடத்துலயே அந்த வி பொண்ணு நின்னு வீடியோ வேற எடுத்துக்கிட்டு இருப்பா. இவ எப்படி மூ கூட சேர்ந்து இதெல்லாம் பிளான் பண்ணா அப்படின்ட்டு பார்த்தா நம்ம மூ ஜஸ்ட் நம்ம லின்ன பயம்படுத்த சொல்லிதான் இந்த 2 பேரையும் இங்க வர சொல்லியிருப்பான். ஆனா இவங்க பேசுறது எல்லாத்தையுமே அந்த வி பொண்ணு ஒட்டு கேட்டுட்டு அதுக்கடுத்து அந்த 2 பேரை தனியா கூப்பிட்டு எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்து நம்ம ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண சொல்லியிருப்பா. இந்த வி பொண்ணோட பிளானே இதுல மட்டும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா கடைசியில நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோவும் தான் மாட்டுவாங்க. அதுதான் இவளோட பிளானே. இங்க கார் பார்க்கிங்ல இப்படி நடந்துகிட்டு இருக்க இது எதுவுமே தெரியாம நம்ம ஹீரோ இப்ப நம்ம ஹீரோனோட வீட்டுக்கு வருவானா. அந்த இடத்துல பார்த்தா இவனோட ஃப்ரெண்டு மோ இருப்பான். அதுவும் அவன் பார்வையே ஒரு மாதிரி சரியா இருக்காதா, ஒரு மாதிரி திருன்னு முழிப்பான். இதுலயே நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருவான் இவன் லின்னுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை கொடுக்கறதுக்கு தான் இங்க வந்திருக்கான் அப்படின்ட்டு. அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோயின் கத்துற சத்தம் இவனுக்கு கேட்க டக்குன்ட்டு இப்ப நம்ம ஹீரோ அந்த கார் பார்க்கிங் இடத்துக்கு தான் ஓடி வருவானா. பாவம், அங்க பார்த்தா அந்த 2 பசங்களும் நம்ம ஹீரோயினை போட்டு அப்படி அடிச்சு அபியூஸ் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. பட் நல்ல வேலையா எப்படியோ இந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து அவங்க எல்லாத்தையும் அடிச்சிருவானா. சோ இப்ப நம்ம ஹீரோயினுக்கு இவங்களால எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இவள இந்த இடத்துக்கு கூட்டு வந்தது மோ. சோ இதுக்கும் நம்ம ஹீரோவுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கும்னு சொல்லி நம்ம ஹீரோயின் இவனை தப்பா புரிஞ்சுக்குவாளா அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம நாளைக்கு வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ ஓகே கைஸ், நாளைக்கு நான் போட போற வீடியோ உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபை ஆனா மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு வீடியோல உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பை.